மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திராவிட நட்புக் கழகத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா இணைந்திருக்காங்க. பேசலாம். அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஒரு கட்சி நீங்க தொடங்கிட்டீங்க, அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா? முதல்ல ஒரு கட்சிக்கு கொள்கை தாங்க அடிப்படை. தாவேக்காக்கு என்ன கொள்கை? கணக்குல வராம 5 கோடி ரூபாய் வீட்டுல வச்சிருந்து ரைட்ல மாட்டின வர பம்புன நீனு. இப்ப நீ ஊழல ஒழிப்பேன்னு சொன்னா உன் பக்கத்துலயே ஆதவர்ஜுனா வச்சுக்கிட்டு நான் ஊழல ஒழிப்பேன்னு சொல்றேன், உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு நாங்க கேட்போம்ல. ஆட்சியில் இது வரைக்கும் வராத நீ இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிற நீ இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம்னா நீ டேட்டாவை கூட சொல்லு. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒண்ணு கூட நடக்காம நான் பண்ணிடுவேன்னு அவரால் தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நான் கட்சி தொடங்கி என்ன அப்புறமா சிஎம் சீட்ல போய் உட்கார வச்சு நொட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீ எதுக்கு வர? நீ சிஎம் ஆனோடதான் பெண்களுக்கு வாய் திறக்குமா? தாவேக்கா விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. பயந்துட்டாரு மோடிஜி. ராவோட ராவா பயந்து கண்ணீர் வடிச்சு விஜய் பார்த்தாலே டர் ஆகுது அப்படின்லாம் அவர் அங்க கண் கலங்கி போயிட்டார்ல. தாவேக்கா விஜய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாத்தாக்காவில பாலியல் பொறுக்கியா இருக்க சீமான ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மீம் மெட்டீரியல் தான் விஜய். பிஜேபி கும்பல்ல இருந்து நரேந்திர மோடி பிரதமரா வந்தானு இன்னொருத்தர் வந்தா என்ன, இது எல்லாமே இந்தியாவுக்கு ஆபத்து தானே. நான் என்ன சொல்றேன், பல்ல இருக்கிறோம் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி எங்க கிட்ட கொள்கை இருக்கு, எல்லாரும் கூட்டணி வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியை வந்து மதிக்கக்கூடிய ஒரு பண்பு எங்க கிட்ட இருக்கு. உனக்கு துப்பு இருந்தா நீ வச்சுட்டு போ. விஜய் அவர்கள் பொதுக்குழுல பேசும்போது திமுகவிற்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி, அது போல என்ன பேரை சொல்றதுக்கு பயம் பயம் பயம்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்தாங்க எடுத்துக்கோ அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசி திமுக வந்து மாநிலத்தை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காங்க. நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பலமான எதிர்கட்சி டிவிக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கீங்களா இப்போ? ஐயோ, அவங்க இப்பதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க எதிர்கட்சி வரிசையில எல்லாம் கொண்டு வந்து 18% வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க சி ஓட்டர் சர்வேல. 2026ல எலெக்ஷன் நடக்க போகுது. ஓட்டு போட போறது மக்கள், சரிங்களா? அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். பொதுவா இப்ப தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி எத்தனை வேணா உருவாக்கலாம். அதையே நீங்க உருவாக்குறீங்களா நம்ம கேட்க முடியாது. அந்த கட்சிக்கு யார் வேணாலும் தலைமையில இருக்கலாம். அது அவங்க உங்களுடைய விருப்பம். நீ அரசியல் களத்திற்கு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா, அவதூறு பரப்ப ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா நாங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அவதூறு பரப்புற என்ன? அதாவது விஜய் வந்து ஒரு தியரி எழுதிட்டு போயிருக்காரு. அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் கொடுத்தாரா? தரவுகள் கொடுத்திருக்காரா? விஜய்க்கு ஒரு ஆசை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. அது அவருடைய ஆசை. ஆசை யார் வேணாலும் படம் ஆசைப்படலாம். என்னவோ சொல்லுவாங்களா அரசன் ஆகிறதுக்குன்னு. ஆனா பிராப்தம் என்னவோ கழுத மேய்க்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஒரு கட்சி நீங்க தொடங்கிட்டீங்க, அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா? முதல்ல ஒரு கட்சிக்கு கொள்கை தாங்க அடிப்படை. தாவேக்காக்கு என்ன கொள்கை? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள் சொல்ல. மேடம், நான் என்ன கேக்குறேன், கொள்கை என்னன்னு கேக்குறேன். தாவேக்காவுக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கை என்ன? இப்ப நீங்க திமுகவை போய் கேட்டீங்கன்னா நாங்க 50 முழக்கம் சொல்லுவோம். அண்ணா வழியில் தீர்மானங்களே நிறைவேற்றிருக்காங்க. அத்தனை மேடம், தீர்மானம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்களே, மாநில சுயாட்சி, மாநிலத்தை பாதுகாப்பது, வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பது. ஊழலற்ற ஆட்சிங்க வந்து இந்த விஜய் வந்து 5 கோடி ரூபாய் கணக்குலயே வாங்காம வீட்டுல வச்சிருந்தாரு. அதுவா ஈடிக்கு போய் ஆமா அப்புறமா ஒத்துக்கிட்டாரு, அதை சொல்றீங்களா? அப்படிதான் ஒரு ஊழல் ஒழிக்கிற லட்சணமா? இப்போ விஜய் வருவதற்கான தேவை என்ன இருக்கு? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, முதலமைச்சர் ஆகணும்னு வரீங்க. இப்போ நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீ ஆதாரத்தை எடுத்துட்டு வா. ஊழல் இருக்குன்னு ஆதாரம் எடுத்துக்கிட்டு வா. ஜெயலலிதாக்கு ஓட்டு கேட்ட நீ ஊழலை ஒழிப்புன்னு சொல்ற. கணக்குல வராம 5 கோடி ரூபாய் வீட்டுல வச்சிருந்து ரைட்ல மாட்டின வர பம்புன நீனு. இப்ப நீ ஊழலை ஒழிப்புன்னு சொன்னா உன் பக்கத்துலயே ஆதவர்ஜுனா வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்புன்னு சொல்றேன், உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு நாங்க கேட்போம்ல. தயவு செய்து விஜய் தற்கொலை கும்பலுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, குற்றச்சாட்டு வைக்காதீங்க, அவதூறு பரப்பாதீங்க, ஆதாரங்களோட எடுத்துட்டு வாங்க. ஆதவர்ஜுனா வந்து அந்த மேடையில பேசியிருக்காரு. மேடம், ஆதவர்ஜுனா பேசுறது எல்லாமே வளரல்னு நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துட்டோம். ஆதவர்ஜுனா புரிதலே இல்லாம பேசுறாரு. நான் அதை தான் சொல்றேன். ஆதவர்ஜுனாவாகட்டும் விஜய் ஆகட்டும்
அரசியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கத்துக்கிட்டு வந்து பேச சொல்லுங்க. ம். ஒரு கட்சியை வந்து இப்போ ஒரு ஆட்சியில வந்து ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்கு பதிலா நான் வரணும் அப்படிங்கிறது உன்னுடைய ஆசை. ஆனா அதுக்கான தகுதி இருக்கணும், அதுக்கான கொள்கை இருக்கணும், நீ சரி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இருக்கணும். இல்லைன்னா அது பேர் அவதூறு. சரி அதுல ஒரு அவதூறு பரப்புற உனக்கு என்ன குற்றச்சாட்டையும் தகுதி இருக்கு? சொல்லியிருக்காரு விஜய். ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு என்ன பார்த்து பயம், தாவேக்காவை பார்த்து பயம். அப்படி பயம் இல்லைன்னா ஏன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு மண்டபம் பிடிக்க கூட விட மாட்டீங்க? நாங்க சென்னை தாண்டி வெளியில போய் நடத்த வேண்டியதா இருக்கு. பயம் இல்லைன்னா ஏன் எங்களை செயல்பட விட மாட்டீங்க? எங்க தொண்டர்களை சந்திக்க விட மாட்டீங்க? ஒரு மகளிர் அணியை கூட விட மாட்டீங்க? பயம் இல்லைன்னா ஏன் இப்படி நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் சொன்னதுக்கான ஆதாரம் என்ன? எங்களை நடத்த விடலைன்னு அவர் சொன்னதுக்கான ஆதாரம் விக்ரவாண்டி வரைக்கும் போனாங்களே, இடம் கிடைக்காம. மேடம், அவர் சொன்னதுக்கான ஆதாரம் என்ன? அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த தியேட்டர் எந்த கண்டிஷன்ல ஆகுதுன்னு நீங்க பாத்திருக்கீங்க? ம். விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க தியேட்டர்ஸ்? ஸ்கிரீனே கிழிஞ்சிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் உன்னுடைய கூட்டத்துக்கு வர போறாங்க. ம். நீ வந்து சினிமாவுல உனக்கு ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ம். இப்போ நீங்க தெலுங்கு படம் வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அது தியேட்டருக்கு போகும்போது அந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ஹீரோ தியேட்டருக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க, ம். கூட்ட நெரிசல்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ம். இப்போ நீ சினிமா ஃபேன் பேஸ மட்டும் தான் வச்சுக்கிட்டு இவர் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. ம். கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 ஆண்டு காலம் வந்து மக்கள் தொண்டெல்லாம் இவர் ஒண்ணும் செய்யல. மக்களா நடந்தெல்லாம் போகல. மக்களுடைய சிக்கல் என்ன, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள் என்ன, இதுலலாம் ஒரு எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒரு ஃபேன் பேஸோட வரும்பொழுது அந்த ஃபேன் வந்து படத்தை பார்த்துட்டு தியேட்டர் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபேன்ஸ் தானே இவர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் பல கட்சியில இருந்தவங்க தானே அவங்க. மேடம், நான் என்ன சொல்றேன், இப்போ இவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா இந்த கும்பல் தானே அங்க போகும். சரி. அப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கறதுனால நீங்க ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ம். இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கணும், இவ்வளவு ஆட்களை நீங்க போடணும், இதுக்கு நீங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தானே போலீஸ் டிசைட் பண்ண. முறையான பாதுகாப்பு விஜய்க்கு வழங்க தவறி விட்டது மாநில அரசு. அதனால மத்திய அரசு முறையான பாதுகாப்பு வழங்க என்ன முறையான பாதுகாப்பு கொடுக்கணும்? அவர் போகிற இடங்கள்ல அவருக்கான பாதுகாப்பு நீங்க கொடுக்க. என்னங்க ஒரு இதுவா இருக்குது? அவர் ஒரு நடிகருங்க, அவர் ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி தலைவர். மேடம், அவர் ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அவங்க போலீஸ், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போலீஸ் பெர்மிஷன் கேட்பாங்க, போலீஸ் பந்தோபஸ்து கேட்க போறாங்க. அதே மாதிரி தாவேகா வந்து கேட்டிருக்கா, நாங்க இந்த நிகழ்ச்சி பண்ண போறோம், எங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டா ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்னமோ அதை அவங்க கொடுத்துட்டு போறாங்க. இது விஜய் வராருதான் வைப்பிரிவு பாதுகாப்பு பாஜக அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குது. வைப்பிரிவு பாதுகாப்பு தாவேகா விஜய் கேட்டதுங்கிறது காரணம் இஸ்லாமியர்களால் வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காருன்னு விசிகா வன்னி அரசு சொல்லியிருக்காரு. அது இது வரைக்கும் தாவேகா மறுக்கல. சரி, அப்ப அவங்கதான் சொல்லணும், தயவு செய்து ஒரு 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 மேடைக்கு வந்து ஒளரி ஒரு ஹீரோயிசமா டைலாக்க ஒப்பிச்சு விஜய் வந்து நீங்க வந்து கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். விஜய் வந்து பேசுறாரு அப்படின்னா மத்த கட்சிகள் வந்து கேக்குது அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் ஆட்சியில இருந்தவர்கள். புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விஜய் வந்து கேக்குறாரு அப்படின்னா தயவு செய்து டேட்டாவோட பேச சொல்லுங்க. இதுதான் இந்த டேட்டா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க புடுங்கி நட்டுருவோம், இதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம்னு அவர் வந்து டேட்டாவோட பேச சொல்லுங்க. அவர் ஒரு வேளை 2026 எலெக்ஷன்ல நிப்பார் அப்படின்னா தேர்தல் அறிக்கை சந்தேகத்தோட இல்லையா? மக்கள் பிரச்சனை, வக்பு வாரியம், மக்கள் சிறுபான்மையினருக்கு எதிரா வக்பு திருத்த மசோதா வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை எதிர்த்து வந்து குரல் குடியா பாரியா, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதியா பிஜேபி அரசுனால, அதை எதிர்த்து வந்து ஏதாவது ஒரு குரல் கொடுனா 25 நாள் ஷூட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து குரல் கொடுக்கறேன்னு சொன்ன தாவேகா விஜய் கும்பல் 2026 எலெக்ஷனுக்கு நிக்குமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஷூட்டிங்காக வந்து மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இவரு 2026 எலெக்ஷன்ல நிப்பாரான்னு பார்க்கலாம். நிற்கும் பொழுது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த லட்சணத்துல கொடுக்குறாங்க? ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து நாங்க இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்தவர்கள். ஆட்சியில் இது வரைக்கும் வராத நீ, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிற நீ, இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம்னா நீ டேட்டாவோட சொல்லு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கிறேன். திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அததான் சொல்ல வரேன். விஜய்ங்கிறவங்க ஒரு தற்கொலை. எப்பவுமே வந்து பேசும்பொழுது டேட்டாவோட பேசணும், உண்மை என்னங்கிறதோட பேசணும். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிராக அதிகமாக வன்முறை நடக்கக்கூடிய மாநிலம் எது? பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம்.
சரி, கம்பேரிட்டிவா பார்க்கும் பொழுது என்சிஆர்பி டேட்டா பார்க்கும் பொழுது அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு இல்லை. சரி, தமிழ்நாடுல பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்காமலே இருக்கா? நடக்குது. அந்த நடப்பதற்கான காரணங்கள் என்னென்ன யோசிக்கணும் இல்லையா? பல்வேறு காரணங்கள் இருக்கும். இப்போ சொந்த வீட்டுல ரிலேட்டிவால இல்ல அந்த பெண்ணினுடைய உரிமைகளுக்காக அந்த பொண்ணு பேசும்போது குற்றம் நடக்கலாம், கணவர் வீட்டுல நடக்கலாம், பிறந்த வீட்டுல நடக்கலாம், ஜாதியின் காரணமாக நடக்கலாம், மதத்தின் காரணமாக நடக்கலாம், என்ன வேணா ஆணாதிக்கத்தின் காரணமாக நடக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர் பேசினாரா? சொல்லிருக்காரு. மது கஞ்சா வந்து ரொம்ப தலைவிரித்தாடுது, அதை ஒதுக்குனாதான் இந்த சட்டம். நான் சொல்றேன் நான் மது கஞ்சாக்கு அடுத்ததா வரேன். பெண்களுக்கு எதிராக பல்வேறு வன்முறைகள் நடப்பதற்கு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி விஜய் பேசணும்ல, இந்தந்த காரணங்களால் பெண்களுக்கு இந்த வன்முறை நடக்குது. இதை இப்போ ஒரு பொண்ணை வந்து அடிச்சு அண்ணனே கொண்டுட்டா, ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு காதலிச்சதுக்காக ஆணவ கொலை பண்ணி எரிச்சு கொள்றதையே நம்ம பார்த்திருக்கோம். நான் ஆண் அப்படிங்கறதுனால போய் பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொள்றவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். சார், அப்போ பொத்தாம் பொதுவா பெண்களுக்கு எதிராக வன்முறை இருக்கு. நான் வந்தா நான் புடுங்கி நட்டுருவேன், நான் வந்தா நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லல. இந்த ஃபேக்டர்ஸ்னால இவ்வளவு வன்முறை பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னா இதை தீர்ப்பதற்கு உனக்கு வழி, நீ வச்சிருக்கக்கூடிய தீர்வு என்ன? நான் கேட்பேன்ல. இது எல்லாத்துக்கும் காரணமாக சனாதனம் தான் இருக்குன்னு நான் சொல்றேன். சனாதனம் அப்படிங்கறது ஆதிக்கம், ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வர்க்க ரீதியாகவோ வர்ண ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ நிற ரீதியாகவோ இதெல்லாம் ஆதிக்கம் எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாமே சொன்னா. இதை ஒழிக்காமல் நீங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. இதுதான் நீங்க வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. இதை பத்தி எல்லாம் பேசாம நான் என்ன கேக்குறேன், விஜய் சொல்லிடுவாரா நான் வந்தால் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒண்ணு கூட நடக்காம நான் பண்ணிடுவேன்னு அவரால் தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அப்போ பொத்தாம்பதோ வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணா பேசுறேன்னா உனக்கு தலைமை பண்பு கிடையாது, உனக்கு களம் என்னங்கிறது உனக்கு தெரியல, சமூகம் எந்த சூழ்நிலையில் இருக்குங்கிறது கூட உனக்கு தெரியல. எங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை அவ்வளோ இதுவா இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த நாட்டுல யாருக்குமே நடக்கலையா? அத பத்தி பேசிடுவார. தாவேகால இருக்கிறவங்க போக்சோல அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? எல்லா கட்சியிலும். அப்ப அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு கட்சி. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் நான் வந்தால் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒண்ணு கூட நடக்காம இருப்பேன்னு அவரால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? ஒண்ணு, நான் அதை தவிர்க்க என்ன திட்டம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத அவங்க சொல்லணும். தாவேகாவில் இருப்பவர்களால் ஒரு வன்முறை கூட பெண்களுக்கு எதிராக நடக்காதுன்னு விஜயால கொடுக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? பாசிபிளே இல்ல. எந்த கட்சியிலும் தவறானவர்கள் நம்ம வீட்டுல இருக்கலாம், நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல இருக்கலாம், நம்ம நண்பர்கள்ல இருக்கலாம், சமூகத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு அமைப்புகள்ல இருக்கலாம், ஒரு கட்சியில இருக்கலாம். பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது காலம் காலமாக நடந்துகிட்டு வருது. அதனுடைய அடிப்படை காரணங்களை நீ களையாம அது சரி பண்ணவே முடியாது. சரி, அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு வேற ஒரு ஆக்கப்பூர்வமான காரணங்கள் ஒண்ணுமே இல்ல. நானும் தாங்க நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் பெண்களுக்கு எதிரான நடந்த வன்முறைகள்ல எதிர்த்து இவர் என்ன குரல் கொடுத்திருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு குரல் கொடுக்கறதுக்கு கட்சி தொடங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு நியூஸை பாக்குறீங்க, பெண்களுக்கு எதிராக ஐயோ என்னங்க இப்படி நடந்து போச்சு, இதெல்லாம் ரொம்ப தவறுங்கன்னு நீங்க கூட சொல்லுங்க. இது வரைக்கும் அப்படி என்ன அவர் சொல்லியிருக்காரு? இப்படி என்னங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக இவர் கண்டிச்சு பேசியிருக்காரு? இவரோட கட்சிக்காரங்க பண்ணும் போதும் பேசல, வெளியில பொதுவா நடக்கும் போதும் இவர் பேசல. ஒரு கொள்கையாவே சனாதனம் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எதிராக பேசக்கூடியதை பத்தியும் இவர் பேசல. நான் கட்சி தொடங்கி என்ன அப்புறமா சிஎம் சீட்ல போய் உட்கார வச்சு நொட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீ எதுக்கு வர? நீ சிஎம் ஆனோட பெண்களுக்காக வாய் திறக்குமா? அது வரைக்கும் திறக்காதா? சரி, ஆதவ அர்ஜுனா பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலாளர், தேர்தல் குழு பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்காரு. அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இருந்து பாஜக, அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை வந்து திமுகவோட மறைமுக கூட்டணியில இருக்காரு, திமுக பண்ணக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கான செயல்கள்ல தான் அவர் ஈடுபடுறாரு, நீங்க முதல்ல உங்க கட்சியான பாஜகவுக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தொடர்பா பேசியிருந்தாரு. அப்போ மாநிலத்துல அவரு சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, அவரு தொடர்ந்து கண்டனத்தை பேசுறாரு, பிரஸ் மீட்ல எல்லாம் திமுக திட்டுறாரு, எல்லாம் பண்ணிருது. திசை திருப்பதற்கான செயல தான் ஈடுபட்டு இருந்தாரு. உண்மையாலுமே திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்கா? எனக்கு என்னவோ அப்படி எல்லாம் தெரியலையே. ஏன்னா இப்போ வரைக்கும் வக்ஃபு பில்லை எதிர்த்து போராடுறது யாரு? திமுக தான். பிஜேபி தானே அதை கொண்டு வந்துச்சு. அதை எடுத்து இப்போ கோர்ட்டுக்கு நாங்க போய் கேஸ் போட போறோம் அப்படின்னு சொன்னது யாரு? திமுக தானே. அப்புறம் எங்க இருந்து உடன்பாடு இருக்கு? எங்க இருந்து வந்து மறைமுக கூட்டணி எல்லாம் இருக்கு? என்ன அதாவது ஆதவ அர்ஜுனா உளருவாரு அப்படிங்கறதே எல்லாருக்குமே தெரியும். இது கேள்வி ஆமால
கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிதான் இருக்குல்ல. இவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அப்படி ஏன்னா நீங்க பாருங்களேன், ஈஸியா இருக்குல்ல அவதூறு பரப்புறதுக்கு. திமுக மீது அவதூறு பரப்புறது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை தானே அவதூறு பரப்பினாரு. யார் அந்த சார்? அதிமுக தான் ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்தாங்க. என்ன கேக்குறேன், அது ஒரு அவதூறு. சரிங்களா? அப்போ அவதூறு பரப்புவதற்கு, திமுக மீது அவதூறு பரப்புவதற்கு நாங்க பெண்களையும் பகடைக்காயா பயன்படுத்திப்போம்னு ஒரு கேவலமான வழியில கையாண்டு இருக்கக்கூடிய பிஜேபியை கொண்டு வந்து இவர் கோத்து விடுறாருன்னா இப்ப இவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமானதாக இருக்கும். இவர் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் இருக்குதா? சரி, அதே மேடையில விசிகா தொடர்பாக நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, வன்னியரசு ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி. திருமாவளவன் அவர்களே திமுக சின்னத்துல போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. அதே போல இன்னொரு முக்கியமான கேள்வி, கீழ்த்தட்டு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்த நீங்க வேங்கை வயலுக்கு ஏன் போகவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை ஆதவ அர்ஜுனா கேட்டிருந்தாரு. அவர் கேள்வி கேட்டாரா போய் சொன்னாரு? கேள்வி கேட்டிருந்தாரு. அது பொய். ஒரு நெறியாளரா நீங்க வந்து அந்த அவர் பேசினது வெரிஃபைடான்னு நீங்க செக் பண்ணிருக்கணும். தெரியும் எனக்கு. அதுக்கு பிரஸ் மீட்டே கொடுத்திருந்தாரு. அது போய். அது போய். அப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பொய் பேசியிருக்காருன்னு தான் நீங்க கேட்கணும். அவர் பேசலாம் இல்ல, பொய். நான் அதனாலதான் சொல்றேன், ஒரு பாருங்களேன், ஒரு கட்சி அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு அடிமுட்டாளாக விஜய் கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. பொய்யை மேடை ஏறி தைரியமாக பேசக்கூடிய ஒரு கோழையாக ஆதவ அர்ஜுனா இருக்காரு. இதுதான் அந்த கட்சியினுடைய விசிகாவுல நீங்க அவங்க துணை பொதுச் செயலாளரா வச்சிருந்தாங்க. ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஆதவ அர்ஜுனாக்கு அதான் அரசியல்லாம் என்னன்னே தெரியல, ஒரு கொள்கை கிடையாது, எனக்கு பிழைப்பு வாதத்துக்காக நான் கட்சி மாறிக்கொண்டே இருப்பேன். திடீர்னு அங்க போனாரு, திடீர்னு இங்க போயிட்டாரு. நான் அதான் கேக்குறேங்க. ஏங்க அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி. 2021 தேர்தல்ல திமுக வெற்றி வருவதற்கு காரணமே நாங்க தான், பிரசாந்த் கிஷோர் அவர்களும் என்னோட உழைப்பும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வெற்றி வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா வேணும், வெற்றி பெற்றோட விரட்டி விட்டுருவீங்க நீங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிக்கிட்டாரு. 16 வயது ஒரு டைலாக், உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க, ஒரு பையன் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் என்ன ஜப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க, நான் தான் சொல்லிக்கிட்டு திரிகிறேன் கோபாலகிருஷ்ணன். அதே மாதிரி 2021 திமுக வின் பண்ண காரணம் நான் தான், திமுக வின் பண்ண காரணம் நான் தான், ஆதவ அர்ஜுனா தான். இன்னொரு பயமும் திமுகவுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு நமக்கு வெற்றிக்கு உறுத்தா இருந்த பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு தாவேக்காவுக்கு போயிருக்காரு, அதனால நீங்க தாவேக்காவை பார்த்து பயப்படுறதுக்கு பல காரணங்களை அவங்க சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த பக்கத்துல போய் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஆனா அவரே இந்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இப்படி ஒரு டுபாக்குராயா நீன்னு அப்படின்னு அந்த கருத்து தான் எங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, பிரசாந்த் கிஷோர் ஒரு கன்சல்டன்ட்டை பார்க்கறது பயப்படுற அளவுக்கு திமுக பலவீனமா இருக்குங்கிற புரிதல் தான் ஆதவ அர்ஜுனாக்கு இருக்குங்கிறது சோ சாட். தயவு செய்து பதில் சொல்ல முடியல அப்படிங்கறதுனால உங்க கொஸ்டின் எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப சில்லியா இருக்கு ஆதவ அர்ஜுனா பேசினது. சரி, நாங்க ரொம்ப பார்த்து பயப்படுறோம். அவருக்கே இப்போ கடும் நெருக்கடியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய மச்சான் சார்லஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார், அவருடைய பசங்க பிஜேபி ரைடுக்கு பயந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நன்கொடை கொடுத்தது, பிஜேபியில போய் சேர்ந்துக்கிறது, பிஜேபி கிட்ட இருந்து டெண்டர் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அந்த கும்பல்ல இருந்து ஆதவ அர்ஜுனா வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஆதவ அர்ஜுனாக்கு தான் பேக்கப் வந்து ஒரு இது வந்து பிஜேபி இருக்கு அப்படிங்கறதும் நல்லாவே தெரியுது. இன்னொன்னு, விஜய் வந்து இதுவரைக்கும் பாசிச பாஜகவை எதிர்க்கவே தயங்குகிறார் அப்படிங்கும் போதே தெரியுது. தாவே விஜய்க்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்காரு கடுமையா. என்ன மோடி ஜி தமிழ்நாட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஜி, தமிழ் மக்களை பார்த்து வந்து ட்ரீட் பண்ணுங்க, நாங்களாம் தண்ணி காட்டினவங்க அப்படின்லாம் எதிர்த்திருக்காரு. இல்ல இதுதான் வந்து பாசிச பிஜேபி எதிர்க்கிறதா? அப்போ மாநில உரிமைகளுக்கு எதிராக சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பிஜேபியோட செயல்பாடுகளை எதிர்க்கிறது நடந்துட்டு இருக்கு. வக்பு திருத்த மசோதா நாடாளுமன்றம் மக்களவையில கடும் வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு. பெருவாரியா பாஜகவுக்கு தான் ஆதரவு இருக்கு, அதெல்லாம் ஓகே. இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசல, பல நேரங்கள்ல மௌனமா இருக்காரு. ஏன் அந்த மௌனம் நினைக்கிறேன்? அததாங்க சொல்ல வர, பாஜக அதாவது தாவேகா விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, அதனாலதான் அவர் பிஜேபியினுடைய பாசிசத்தை பத்தி அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, இதுதான் கேள்வியா இருக்கு உங்ககிட்ட. அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? மாநில பொறுப்பு தலைவரும் விலக இருக்காரு, அந்த பொறுப்புக்கே அவர் வந்திருக்கலாமே. ஏங்க அம்பலப்பட்டு போயிருவாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் மூலியமா வரணுங்கிறதாங்க அவங்களுடைய பிளான்.
பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட் அதிமுகவை அழிச்சிட்டு உள்ள வரணும் பிஜேபிக்கு, சரிங்களா, அவங்க ஓட் பேங்கை வாங்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தாவேகா வந்து நிக்க வச்சுட்டு அவங்க அப்புறமா அவங்களே இப்ப அதிமுகக்கு என்ன நிலைமையோ அதே தான் தாவேகாவுக்கும் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், நான் அதை தான் திரும்பவும் கேட்கிறேன். நீனு ஐயோ மோடிஜி அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்ப்பா? இப்ப மாநில உரிமைக்கு எதிராக அத்தனை வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு நிதி கொடுக்கல, நீதியை மறுக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் விஜய் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? என்ன பேசினாரு? பல்வேறு திட்டங்களுக்கு நிதி கொடுக்காம இருக்கீங்க, எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு எங்களுக்கே தர மாட்டீங்களான்னு கடுமையான கண்டனத்தை பதிவு இந்த ஒரு லைன் தான், இந்த ஒரு லைன் சொன்னாலே எதிர்த்ததா போயிடுது. ஏங்க நீங்க கடுமையா எச்சரிச்சிருக்காரு. பயந்துட்டாரு மோடிஜி, ராவோட ராவா பயந்து ஓ கண்ணீர் வடிச்சு விஜய பார்த்தாலே டர் ஆகுது அப்படின்லாம் நாங்க கண் கலங்கி போயிட்டாருல்ல. ஏங்க நான் திரும்பவும் சொல்றேங்க, இப்போ நான் உங்க கேள்வியின் மூலமாக நான் சொன்னதை வந்து நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அடிமுட்டாள், அரசியல் பத்தின புரிதலே இல்லாம தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி உங்க கேள்வியின் மூலமாக என்னோட ஸ்டேட்மெண்ட் நிரூபணம் ஆகுதுன்னு நான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேங்க, ஒரு பாசிசனுடைய செயல்பாடை எதிர்க்கணும் அப்படின்னா மோடிஜி தண்ணி காட்டினவங்க ஐயோ இதை பார்த்தோன்னா பயந்து அவங்க பாசிச செயல்பாடெல்லாம் நிறுத்திட போறாங்க. என்னங்க இது? நீ கட்சி தொடங்கி இருக்கல, இப்ப எந்த அளவுக்கு இப்ப நிதி கொடுக்கல, இதுக்கு எதிராக நீ என்ன போராட்டம் உங்க கட்சி சார்பா நீங்க பண்ணியிருக்கிறீங்க? வக்பு மசோதாக்கு எதிராக நீங்க என்ன இப்ப கட்சி சார்பா நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க? அவங்க எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு எதிர்க்க நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? அதை எதிர்த்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஏதாவது தாவேகா விஜய் பண்ணியிருக்கா? இப்ப தாவேகா விஜய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாத்தாக்காவில பாலியல் பொறுக்கியா இருக்க சீமானை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மீம் மெட்டீரியல் தான் விஜய். சீமான் வியாபாரம் ஆச்சு, இதுக்கப்புறம் விஜய் வியாபாரம் ஆகுது அப்படின்னு எல்லாரும் விஜய் பத்தி பேசுறோம். ஓகே வியூஸ் வருதா? சரி, அரசியல் பேசணும். நீங்க இப்படி சொல்றீங்க, சி ஓட்டர் சர்வேன்னு ஒண்ணு கருத்து கணிப்பு வெளியாச்சு. அதுல பார்த்தா அடுத்த முதல்வர் யார் அப்படின்னா ஸ்டாலின் தான் வருவாரு. 27% வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அதையும் பார்க்கணும். 2வது இடம் தான் ஷாக்கிங், விஜய் அவர்கள் 18% 2வது இடத்துல இருக்காரு. 3வது இடம் இபிஎஸ் அவர்களுக்கு, 4வது இடம் அண்ணாமலை அவர்களுக்கு. அதுல 8% வாக்கு வாங்கின சீமானவர்களோ இல்ல மற்றவங்களோ யாருமே இல்ல. அது எடுத்து பாருங்க, 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு அவர்கள் போட்டி போடுவதுங்கிறது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். நான் ஏன் அதை பத்தி இது பண்ணும்? சரி, திமுகவோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. அதுவே போய்த்து போகுது. அதனால இப்ப நான் நார்மலா டேட்டா அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க சர்வே வந்து நான் ஏத்துக்கிறது கிடையாது. எதுவா இருந்தாலும் எலெக்ஷன் அன்னைக்கு மக்கள் போடுற அப்படிங்கிறது. திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை ரொம்ப இலகுவாக கையாள்றாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பல முரண்கள் இருந்தாலும் கோபித்து கொண்டு கூட்டணியை விட்டு வெளியேறேன்னு சொன்னா கூட அவங்கள வந்து ஒரே ஃபோன் கால்ல வந்து ஒரு பேசி சரி பண்ணிடுவாரு. கூட்டணி கட்சியை வந்து நட்பு கட்சியா கொண்டு போறாரு. இந்த வெற்றி கூட்டணி வந்து தொடர்ந்தா 26 தேர்தல் வந்து சவாலா இருக்கும் அப்படிங்கறத தான் எதிர்த்தரப்பு வந்து கணிக்குது. எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் தாவேகா மேடையில கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகாக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தே பாத்துட்டாங்க. அவங்க மேல இந்த கூட்டணி வந்து பல்வேறு முரண்களோட தான் தொடருது. கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மார்க்சிஸ்ட் இப்ப சமீபத்துல கூட கொடிக்கம்பம் அகற்றினது கூட பல்வேறு முரண் இருக்கும்போது இது தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. இன்னும் 10 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. மேடம், ஏன் இவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியை பார்த்து காண்டாவது, ஜெலுசல் குடிக்கிற அளவுக்கு எரிச்சல் வருது அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. திமுக கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில் தான் சேர்ந்திருக்காங்க. அதனால சில விமர்சனங்கள் வருதா, நிர்வாக ரீதியாக சில முடிவுகள் எடுக்கும் போது விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் வந்து அதை பத்தி பேசுறாங்க. நீங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து சமரசம் எல்லாம் பண்ணிக்கல. சோ திமுக கூட்டணி கொள்கையின் அடிப்படையில சேர்ந்திருக்கு அப்படிங்கறதுனால இவங்களால பிரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல ஐயோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது ஒரு லேட்டஸ்டா ஒரு வீடியோ வந்து ஒப்பாரி வச்சுப்பாங்க, நெஞ்சு மாறல அடிச்ச பொண்ணுங்க எல்லாம் ஒரு 4 வரிசையா நின்று மாறல அடிச்சுப்பாங்க. அது மாதிரி இதுங்க ஐயோ திமுக கூட்டணி நல்லா இருக்கே, ஐயோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நான் என்ன சொல்றேன், பல்ல இருக்கிறோம் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி எங்ககிட்ட கொள்கை இருக்கு, எல்லாரும் கூட்டணி வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியை வந்து மதிக்கக்கூடிய ஒரு பண்பு எங்க கிட்ட இருக்கு. உனக்கு துப்பு இருந்தா நீ வச்சுட்டு போ, உங்ககிட்ட தான் கொள்கையே இல்லையா, அப்புறம் எப்படி நீ கூட்டணி அமைப்பா? உங்களோட கூட்டணி என்னவா இருக்கு? என்னடா உங்க கூட்டணி கொள்கை? திமுக ஆட்சியில இருந்து அகத்து வருது, இது ஒரு கொள்கை, இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு தூக்கிட்டு வந்திருக்குது. உனக்கு வேணும், அதான் சொல்றேன், 90 மார்க்ஸ் எடுக்கிறவனை பார்த்து 0 மார்க் எடுத்தவன் வைத்தறிச்சல் பட்டா மாதிரி உனக்கு வேணும்னா, உனக்கு துப்பு இருந்தா நீ 90 மார்க்ஸ் எடு. ஒரே ஒரு கேள்வி, ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் அவர்கள் தான் இயக்குறாரு,
கூட்டணி, அதாவது திமுகவிடம் பேரம் பேசுவதற்காக எலெக்ஷன் வர இருக்கு, பேரம் பேசுவதற்காக ஆதவர்ஜுனாவை இங்க இருக்கும்போது விசிகால இருக்கும்போது பேச விட்டு வேடிக்கை பாக்குறாரு, கண்டனம், அவர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்ற விமர்சனம் இங்க இருக்கும்போது வந்துச்சு. இப்பயும் வந்து அந்த கூட்டணி, அதிமுக கூட்டணி போவதற்காகவோ இல்ல தாவேக்காவோட கூட்டணி அமைப்பதற்காகவோ அவரை பேச விடுறாரு. இல்லைன்னா போய் தாவேக்கால இணைஞ்சிட்டு திரும்ப வந்து திருமாவளவன் அவர்களை ஏன் சந்திச்சுட்டு பேசிட்டு போகணும், இன்னும் வந்து அவங்க வந்து நட்போட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏங்க இது உண்மையா பொய்யான்லாம் நம்ம அங்க போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இன் ஜெனரல் இப்ப இவங்க சொல்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆட தெரியாத சிலுக்கு கழுத்துல சுளுக்குன்ன மாதிரிதான். அவரு திமுக கூட்டணியில இருக்காரு. திமுக தலைமையும் அவருக்கு நல்லா க்ளோஸ். ஏன்னா அதாவது க்ளோஸ் அப்படிங்கிறத விட விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடியவர் தான் திமுகவினுடைய தலைவர். ஏன்னா விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை தலைவரா, ஒரு கொள்கையின் அடையாளமாக இருக்கிறார். அதனால அந்த கூட்டணிக்குள்ள அவர் பேசுறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய சீட் ஷேரிங்லயோ மத்தபடி வேற எந்த கண்டிஷன்ஸ் பேசுறதுலயோ அவருக்கு வந்து எந்த தயக்கமும் இருக்க போறது கிடையாது. தலைமை கிட்ட போய் பேசுறது. இதுல ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு தற்கொலையை அமைச்சுதான் வந்து தனக்கான ஒரு ஸ்பேஸ வந்து திரும்ப உருவாக்கிப்பார் அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது வந்து தலைவர் திருமா அவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, RSS தலைமை அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காரு. செப்டம்பர்ல அவருடைய பர்த்டே வர இருக்கு. 75 வயது நிறைவடைய போகுது. பிரதமர் வேட்பாளர் மாற்றப்பட இருக்கார், மோடி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ண இருக்கார் அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. RSS அதை விரும்புது, அந்த நிர்பந்தத்துல இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதற்கான கூட்டமும் நடைபெறுது. பிரதமர் மாற்றப்படுவார் நினைக்கிறீங்களா? அதாவது நரேந்திர மோடியை பிரதமரா மாத்திட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மகாத்மா காந்தியை உட்கார போறாரு. லிஸ்ட்ல இருக்காங்க 4-5 பேர். லிஸ்ட்ல இருக்கட்டுங்க, அது என்ன மகாத்மா காந்தியை வந்து உட்கார போறாரு? நரேந்திர மோடி மாதிரி ஒரு மதவெறி பிடித்த சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற முதலாளி வர்க்கத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆளை தானே வந்து உட்கார வைக்க போறாங்க. அப்ப நரேந்திர மோடி இருந்தா என்ன, அந்த இடத்துல இன்னொரு பிரதமர் மரியாதை கொடுங்க அப்படின்னு நல்லா பேசுவாங்க. எனக்கு வாயில நல்லாதான் வருது. ஏன் உலக தலைவர் பிரதமர் மோடி, அவரை இப்படி நீங்க பேசலாமா? இந்தியாவை வந்து உலக லெவல்ல கொண்டு போய் முன்னிறுத்திருக்காரு மோடி அவர்கள். இன்னைக்கு உலக தலைவர்கள்லாம் வந்து காரித்துப்புற அளவுக்கு மோடி அவர்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க பல நாடுகள்ல. அதாவது நான் உங்க நாட்டினுடைய உயரிய பட்டத்தை கொடுக்குறாங்க. நீங்க எப்படி இந்த மாதிரியான விமர்சனங்கள்? இந்தியாவை மனித சுதந்திரத்தில், சரிங்களா, அடிப்படை தேவைகளில், பத்திரிகை சுதந்திரத்தில், பெண் பாதுகாப்பில் பின்னுக்கு தள்ளிய நிலையை உருவாக்கியது அப்படிங்கிறது நரேந்திர மோடி. சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்லயும் நாட்டை பின்னுக்கு தள்ளி, பொருளாதார வளர்ச்சியிலையும் நாட்டை பின்னுக்கு தள்ளி, ஜனநாயகத்திற்கு எதிரான சர்வாதிகாரம் வந்து இந்த நாட்டுல இருக்குது, மத சுதந்திரம் இல்லை, அடிப்படையான பத்திரிகை சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து இந்தியாவை வந்து உருவாக்கிக்கக்கூடிய நரேந்திர மோடி, சரிங்களா, அவர் வந்து உலக தலைவர்லாம் இல்லை. வேண்டாங்க சொன்ன அப்புறம் நீங்க வந்து பிரதமரா இருக்காருன்றீங்க. அது வேற. உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க கருத்து நான் என்ன சொல்றேங்க, எந்த கழிச்சடை இருந்தா எனக்கு என்னங்க வந்துச்சு? இல்ல நீ வந்து என்ன மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவா பேசிட்டு போறியா? வக்பு பில்லை இந்த அளவுக்கு நீங்க வந்து பாஸ் பண்ணி இருக்கிறீங்க. எதிர்கட்சி கொடுத்த அத்தனை திருத்தங்களையும் நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. நிராகரிச்சுட்டு ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க வந்து பில்ல பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்க கொண்டு வர எல்லா பில்லும் ஜனநாயகத்துக்கு எதிராக தானே இருக்கு. ஒரு இடத்தில் நரேந்திர மோடி சட்டமன்றமாகட்டும் இல்ல நாடாளுமன்றமாகட்டும் ஒரு திட்டத்தை, ஒரு பில்ல கொண்டு வராங்க, பெரும்பான்மை இருந்தா நிறைவேற்றிடுவாங்க. இது வழக்கமான ஒரு விஷயம் தானே. கொலை பண்றதுக்கு பெரும்பான்மையை ஆதரவு கொடுத்தா நல்லது, கரெக்ட்னு சொல்லிடுவீங்களா நீங்க? பெரும்பான்மை இருக்குங்கிறதுக்காக நீங்க எந்த செயலை வேணாலும் செஞ்சிருவீங்களா? பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றாங்க பாஜக. இல்ல அவங்க தானே கிரண் ரிஜிஜு அவர்கள் நீங்க பேசும்போது பார்த்திருப்பீங்க. அதாவது தன் சக மனித இனத்திற்கு அழிவை உண்டாக்கி குளிர்காயக்கூடிய பிறவிகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். 92 லட்சத்திற்கும் அதிகமானவர் இந்த திருத்த மசோதாவை கொண்டு வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக, மெயில் வாயிலாக அனுப்பியிருக்காங்கன்னு கிரண் ரிஜிஜு பதிவு பண்றாரு. 92 லட்சம் அதிகமான மக்கள் மெயில் வந்திருக்காங்க. ஆமா, மெயில் வந்திருக்கு. எதிர்கட்சி உறுப்பினர்கள், அதாவது இந்த வக்பு மசோதாவுக்கு எதிராக 232 எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 232 எம்பிக்களும் எத்தனை லட்சத்து மக்களினுடைய பிரதிநிதிகள். அப்போ அந்த பில்லுக்கு எதிராக எத்தனை வாக்கு இருக்கு, ஆதரவா எத்தனை வாக்கு இருக்கு நம்ம கேட்போம் இல்லையா? கண்டிப்பா. அப்போ
நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஜனநாயக விரோத மசோதாக்களையும் செயல்பாடுகளையும் எல்லாம் நம்ம ஆதரிக்க கூடாது. அதை யாருமே இங்க ஆதரிக்கல. அவங்களோடது 282 வந்து ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஏத்துக்க முடியாது. அப்போ இப்படி ஜனநாயக விரோத செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்தியாவை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி கும்பல்ல இருந்து நரேந்திர மோடி பிரதமரா வந்தானே, இல்ல இன்னொருத்தர் வந்தா என்ன, இது எல்லாமே இந்தியாவுக்கு ஆபத்து தானே. அப்புறம் யார் வந்தா என்ன ஆக போகுது? அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க இன்னும் ஆபத்தானவங்களா தான் இருக்காங்க. யோகி அததான் சொல்ல ஆதித்யநாத் வரேங்க. இருக்காரு. என்னங்க இவர் கையில 10 கத்தி இருக்கு, அவர் கையில இன்னொரு 11 கத்தி இருக்கு. 11க்கு 10 பரவாயில்லன்னு நம்ம பேச முடியுமா? ஒரு கத்தி இருந்தாலும் ஆபத்து தானே. கண்டிப்பா. அதனால பிஜேபி ஆட்சியில் இருப்பதே வந்து இந்தியாவிற்கு வந்து ஆபத்தானது அப்படிங்கும் பொழுது அந்த சீட்ல நரேந்திர மோடி வந்தா என்ன, இல்ல அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மதவெறி பிடிச்சவன் வந்தா என்ன, அதை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய கொள்கையா இருக்கு. நன்றி மேடம், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பேசியிருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.